நான் பிறந்ததும் இருக்கிறதும் வளரணும் எல்லாமே ஒரு பிரச்சனையாக இருக்கும் தேவன் பார்த்தார். அப்படி தான் நீங்கள் நம்ம பெண்களாக இருக்கிற நீங்களும் நான் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேவன் என்ன செய்ய போகிறாருன்னு ஜெபத்தை கேட்க போகிறாரு. ஆனால் ஜெபத்த உடனே ஜெபம் கேட்கப்பட்டதா இல்லையா? சாமியார் கொடுத்தாரா இல்லையா? ராபேஷ் ஜெபிச்ச போது கேட்டாரா இல்லையா? தானியல் ஜெபிச்சோன்னா ராஜா வாக்குனாரா இல்லையா? தானியல் ராஜா வாக்குனாருன்னா ஜெபிச்சாரு. இல்லை, இந்த கட்டளை இந்த கையெழுத்தெல்லாம் முடிச்சு போட்டுருக்கப்பா, எங்கள் ஜனங்கள்லாம் நான் வீணா போயிடக்கூடாதுன்னு ஜெபிச்சாரு. தேவன் கொடுத்தாரு. எஸ்தர் ஜெபிச்சதை கேட்டாரா இல்லையா? மரியாள் ஜெபிச்சதை கேட்டாரா இல்லையா? அதே மாதிரி ஜெபனாளாகிய நீங்களும் நானும் ஜெபிக்கிறது தேவன் கேட்பார். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல முழுசா விட்டவங்களை கொடுத்தாரு, இரண்டாவது ஜெபிக்கணும், மூணாவது கர்த்தரோட வார்த்தை. இது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு அபிஷேகமும் கர்த்தருடைய வார்த்தையும் அந்த இடத்துல இருக்கும் என்று சொன்னாங்க. வார்த்தைக்கு அபிஷேகத்துக்கு முன்னாடி யாராலையும் நிற்க முடியாது. அந்த வார்த்தை அபிஷேகம் பண்ணுவது எப்பேற்பட்ட அது எவ்வளவு பெரிய பர்வதமாக இருந்தாலும் அது அப்படியே மெழுகு போல